கமல் சாரி அவங்க பிடிச்சிருந்தான் அது யாருன்னு தெரியாமல் யாருன்னு நீங்கள் கேட்பாங்க. அந்த இடத்துல அழுவார். அந்த சீன்லாம் ஒரு நேஷனல் லெவல் திரும்பவும் ஒரு நேஷனல் லெவல் கொடுத்துடலாம்டா அப்படின்னு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஒரு விக்ரம் படம் பார்த்து வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாமல், இது கமர்ஷியல் படம் மாதிரியும் இல்லாமல், ஒரு அவார்ட் வின்னிங் படம்லாம் ஒரு ஆர்ட் ஃபில்மும் இல்லாமல் சென்டரில் போயிடுச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் போயிருந்தா அப்படி போனோம். சீமான் சூடுவார்ல ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் இந்த சைடில் சென்டராக போனேன். இது சென்டராக போச்சுனால கொஞ்சம் நமக்கு திருப்தியே கிடைக்கல. மற்றபடி இந்த படத்தில் வந்து எனக்கு சினிமாட்டோகிராஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்குலாம் அந்த ரவிக்கு சந்திரன் சொல்லி சத்தியமாக சொல்கிறேன், அவருக்கு வந்து அவார்டு கொடுத்தே அவன் நேஷனல் ஆகலாம். அவ்வளோ சூப்பராக சினிமாட்டோகிராஃபி. அவர் 300 கோடி சொல்கிறாங்க. 300 கோடிக்கு ஒருத்தன் இந்த படம். படம் குப்பையான படங்க. கதையில் செக்கச்சவந்தமான ஒரு ஒஸ்ட்டு ஃப்ளாப் மூவி. அதே வந்து திருப்பி எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் நாயகன் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழட்டு போய் கூத்தியாலோட கூத்தடிக்கிறதும், த்ரிஷான்றதும் கூத்தியாலோட கூத்தடிக்கிறதும், மனைவியோட அப்படி இப்படி உல்லாசமாக அப்படி இப்படி ஜாலியாக இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு டமா 4-5 சுடுற சீன்ஸை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒப்பேற்றிருக்காங்க. செகண்ட் ஆஃப் சுத்தமான குப்பை. செகண்ட் ஆஃப் வந்து துரோகங்களுக்கு பழி வாங்குறது தான் கதை. செகண்ட் ஆஃப் அதோட குப்பை. எதுவுமே நீக்கு இல்லைன்னு போது நம்ம என்ன பண்ண முடியும்? நான் நினச்சேன்னா நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி, நல்ல ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். சப்ஜெக்டில் வந்து லாக் பண்ணும். ஸ்க்ரீன் பிளே வந்து என்றைக்குமே வந்து எதிர்பார்ப்பு, அடுத்தடுத்த சீன் என்ன வரும்ன்றது எதிர்பார்க்குறது தான் சீனு. இல்லை எதுவுமே நல்லா இல்லை. ரொம்ப குப்பையான சீன். இல்லைங்க, அவர்லாம் ரிட்டையர் ஆக வேண்டிய கேஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஓகே கம்பெனிக்கு மேலே மணிரத்னம் எதுவும் நல்ல படம் கொடுத்ததா தெரியல. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு வந்து ஒன்று நல்ல கதை எடுத்து பண்ணோம், இல்லைன்னா அவர் ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் உட்காந்துணும். அப்படி தான் பண்ணோம். கமல்ஹாசன் அதே கதை தான். விக்ரம் எடுத்தார், லோகேஷ் கனகராஜன். அதுக்கப்புறம் அவராலே வந்து ஒரு நல்ல படம் கொடுக்கணும். இந்தியன் 2 எடுத்தார், அது ஃப்ளாப். இந்த படமும் பெருசாக போல் கட்சியிலே இல்லை. பேசாமல் எங்கேனாச்சும் வீட்டில் உட்காந்து வேண்டிதான். வேஸ்ட்டு. எஸ்டிஆர் நல்லா பண்ணியிருக்காங்க. எஸ்டிஆரை பொறுத்தவரை பட் கதை நல்லா இல்லைங்க. நீங்கள் கதைங்கிறது வந்து நல்லா இல்லாமல் நல்ல பொரியல் பூட்டு எல்லாமே நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. ஆனால் எல்லாம் ஊசி போச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் இந்த படம். மியூசிக்லாம் பரவாயில்லைங்க. அப்படி ஒன்றும் பாட்டெல்லாம் என்ன வேணும் உனக்குன்ற ஒரு சாங் நல்லா இருக்குது. மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லைங்க படம். படமே நல்லா இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் குப்பை, செகண்ட் ஹாஃப் அதோட குப்பை. பாசிட்டிவ்னா ஒன்றும் பெருசாக பாசிட்டிவ்லாம் எதுவுமே கிடையாதுங்க படத்தில். பாசிட்டிவான சீன்ஸ்னும் போது ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கும், அவ்வளோதான். ஃபோட்டோகிராஃபிஸ் மட்டும்தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பேக்ரவுண்டு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா? அதோடைய கனெக்டிவிட்டி இல்லை. ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும் கனெக்டிவ் இல்லாததுனால இந்த படம் குப்பையாயிடுச்சு. அவங்க பாவங்க, அவங்களாம் வந்து பழம்பெரும் நடிகைகள். அவங்களாம் த்ரிஷா அவங்களாம் வந்து பழம்பெரும் நடிகைகள்லாம் வந்து ஜஸ்ட் அப்படி வந்துட்டு போகிறாங்க. ஒன்றும் பெருசாக இல்லைங்க, வேஸ்ட்டுங்க. யாருமே பார்க்க வேணாம்னு சொல்லுவேன். 3 மணி நேரம் வேஸ்ட். படம் ஃபஸ்ட்டாக வேறு லெவலுங்க. எனக்கு இந்த படத்தில் பிடிச்சி வந்து சினிமாட்டோகிராஃபி தானே. இன்டோல் பிளாக்ல நேபாளத்தில் ஏதோ ஒரு ஏரியா காட்டுறாங்க, சில்ஸாக ஏதோ ஏரியா காட்டுறாங்க. அப்போது வந்து அந்த காட்டுற இடம்லாம் பனிமலைலாம் சொல்லிட்டு அது யார் சினிமாட்டோகிராஃபர்னு தெரில சார். ரவிக்கு சந்திரன் யாருன்னு தெரில. அருமையாக இருக்குது அந்த ஒரு சீன் மட்டும். ஆனால் அந்த இடத்துல என்ன தெரியுமா, ஏஆர் ரஹ்மான் வந்து சொதப்பிட்டார். ஏன்னா அந்த பிஜிஎம் வந்து ஹாரி பாட்டர் 2 த சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸில் வந்து அதை உல்ட்டா பண்ணி போட்டுருக்காரு. ஏன்னா காப்பி அடிச்சே போட்டுருக்காரு. அது மட்டும் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வேறு லெவலில் இன்ட்ரோல் பிளாக்லாம் நம்ம ட்ரைலரில் பார்த்தோம்ல, இனிமேல் நான் தான் ரங்கராய சக்தின்னு சொல்லிட்டு ஒரு பெஞ்சில் நிற்பார், ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு அப்படி இன்ட்ரோல் வரும். அதெல்லாம் வேறு லெவலில். அதுக்கே நம்ம கொடுத்த காசுன்னு ஒருத்தன்னு சொல்லுவேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் என்ன தெரியுமா போச்சு, ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் மாதிரி கொடுத்து போய் பழைய நம்ம டிஆர்எஃப்லாம் பார்த்தோம்ல, தங்கைக்கு ஒரு இதம் என் தங்கை கல்யாணி அது மாதிரி முடிச்சிட்டாங்க. அது மாதிரிலாம் இந்த காலத்தில் வந்து வேலைக்கே ஆகுது. இந்த காலத்தில் இருக்க பசங்க டூ கே கிட் வந்து படம் நல்லா ஓடினாதான் அவனுக்கு பிடிச்சாதான் படமே நல்லா ஓடும். இப்போ விக்ரம் படம்லாம் எப்படி அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தாலும் இந்த படம் வந்து எப்படி சென்டிமெண்ட்லாம் முடிச்சதுனால சிம்பிள் வந்து செத்து போகிறார். ஸ்பாயிலர் தான் இதெல்லாம் சொல்லியாரேன். பழைய அந்த 80s 90s அங்கே வந்து செட் ஆகும். 2K கிட் இப்போ இருக்க ஆளுங்களாம் இந்த படம் வந்து செட் ஆகுமான்னு தெரியல. சிம்புன் சார் மாதிரி ஒரு எபிசோடு கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனலாக முடிச்சாங்க. எனக்கு வந்து ஒரு திருப்தி இல்லை. ஒரு விக்ரம் படம் பார்த்து வந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை கிடைக்கல இந்த படத்தில் வந்து. ஆனால் இந்தியன் 2க்கு இந்த படம் எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லுவேன். மணிரத்னம் வந்து மணிரத்னம் படம்லாம் பார்க்குறவங்க எல்லாம் தெரியும் எப்படி இருக்கும். அவர் எப்படி கேரக்டர்லாம் டெவலப் பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாக தான் கூப்பிட்டு போவார். அவங்களுக்குலாம் இந்த படம் பிடிக்குமோ இல்லையா? இப்போ இருக்க பசங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்குமா? ஏன்னா அந்த 2K கிரிக்கெட் வந்து பிடிக்கலாம். அவங்க வந்து இப்போ இருக்க இந்த யூடியூப் சேனல் இன்டர்நெட்டில் போய் ஃபேஸ்புக்கில் போய் கேட்டுக்கிற வேலையில் போட்டு ஒரு மாதிரியே. ஆனால் படம் வந்து நல்லா இருக்கு. ஆனால் 10க்கு ஒரு 6 தருவேன். சிம்பு தானே சொல்லிட்டு அவர் வில்லனா. சிம்பு ஃபேன் வந்து பார்க்குறான்னு வச்சுக்கா, அப்படி கமல் வந்து வில்லனா தெரியும். கமல் ஃபேன் வந்து பார்த்தோன்னா சிம்பு வந்து வில்லனுங்க. அது மாதிரி தான் இருக்குது. நம்மளோட ஜெனரல் ஆர்டிஸ்டில் வந்து படம் என்டர்டைன்மெண்ட்டாக போதா, அதான் முக்கியம். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா போகுது. செகண்ட் ஹாஃப் மேலெலாம் நாசர் வந்து சொல்கிற டைலாக செம்ம காமெடி இருக்குது. எல்லாரும் ஜோதிச்சாரு அவங்க கொடுத்த லிமிட்டாக தான் கொடுத்துறாங்க, நல்லா தான் பிடிக்கிறாங்க. சிம்பு கமல் தான் நான் மீன். அது கமல் சார்லாம் சூப்பராக நச்சுன்னு சொல்லுவேன். அது வந்து செகண்ட் ஹாஃப் மேலே வந்து அபிராமி வந்து யாருன்னு அவங்க லாரியில் ஆடி சொல்லி ஞாபகத்துக்கு தெரியாமல் போயிடும். அப்போ வந்து கமல் சாரி அவங்க பிடிச்சிருந்தான் அது யாருன்னு தெரியாமல் யாருன்னு நீங்கள் கேட்பாங்க. அந்த இடத்துல அழுவார். அந்த சீன்லாம்
ஒரு நேஷனல் லெவல் திரும்ப ஒரு நேஷனல் லெவல் குத்துலாம்டா அப்படின்னு அவார்ட் வின்னிங் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது. ஏன்னா எனக்கு தான் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. விக்ரம் படம் பார்த்து வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி இல்லாமல், இது கமர்ஷியல் படம் மாதிரியும் இல்லாமல், ஒரு அவார்ட் வினிங் படம்லாம் ஒரு ஆர்ட் ஃபிலிமும் இல்லாமல் சென்டரில் போயிடுச்சு. அதான் எனக்கு கொஞ்சம் போயிருந்தா அப்படி போனோம். சீமான் சூடுவரில் ரோட்டுக்கு அந்த பக்கம் போய் இந்த சைடில் சென்டராக போனேன். இது சென்டராக போச்சுனால கொஞ்சம் நமக்கு திருப்தியே கிடைக்கல. மற்றபடி இந்த படத்தில் வந்து எனக்கு சினிமோட்டோகிராஃபி தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்குலாம் அந்த ரவிகே சந்திரன் சொல்லி சத்தியமாக சொல்கிறேன், அவருக்கு வந்து அவார்டு கொடுத்தே அவன் நேஷனல் ஆகலாம். அவ்வளோ சூப்பராக சினிமோட்டோகிராஃபி. அவர் 300 கோடி சொல்கிறாங்க, 300 கோடிக்கு ஒருத்தன் இந்த படம். ஏன்னா அந்த அதுவும் இல்லாமல் இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து இவர் வந்து போட்டு தர்றாமல் காமிக்கிறாங்க கமல் சாரை. அங்கேருந்து மீண்டு வராரு, நேபாளத்துலேருந்து மீண்டு வரும்போது அந்த விவேக மரத்தில் அஜித் வந்து எப்படி வருவார், அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளினோடனே அவர் உடனே அங்கே இருக்க குளிர்காரெலாம் மரத்தெல்லாம் பற்ற வச்சு நெருப்பாஞ்சி இந்த மேனேஜர் சைட்லேருந்து எப்படி வருவார், அதே மாதிரி அந்த சீனை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது, அந்த குளிர்காலம் அங்கே இடத்துல அது மாதிரி தான் பண்ணி ஆகணும். மற்றபடி இந்த இன்டர்வலுக்கு அப்புறம் வந்து படம் வந்து எப்படி சொல்லி கொஞ்சம் லாகாகவே போகுது. அதுவும் நம்ம த்ரிஷா வேறு சாக வச்சுறானுங்க. படம் போல இலவாய ஆயிடுப்போகுது. சிம்பு செத்து த்ரிஷா செத்து போனால் எனக்கு அந்த இன்டர்வலுக்கு அப்புறம் படம் வந்து நல்லாவே இல்லை. இன்டர்வல் ஃபஸ்ட்டாக போனாங்க 2 வாட்டி பார்ப்பேன் நான். இன்டர்வல் அப்புறம் வந்து ஒரு வாட்டி தான் பார்க்க மாட்டேன். அது மாதிரி இது படம் படம் ஃபுல்லாக இலவு அது மாதிரி வந்ததில்ல நம்மளுக்கு வந்து உட்காந்து பார்க்க முடியல சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் பழைய ஃபேமிலி இந்த படம் சத்தியம் பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். அதே மாதிரி இந்த படம் வந்து கமல் சார் வந்து நம்மளை ஆதரவு கொடுத்தே ஆகணும். ஏன்னா அவர் தமிழ் ஸ்டாலே நிற்கிறாரு. அதுக்காக தமிழ்நாட்டில் என்ன பண்ணாலும் ஒரு வாட்டியாக வந்து பார்த்தே ஆகணும் இந்த படம் வந்து. ஆனால் இந்த படத்தில் வந்து நாயகன் படம் வந்து பேசிச்சு, ஒரு 30-40 வருஷத்துக்கு பேசிச்சு அந்த கல்ச்சர் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் வந்து அவனு பேசுமா, ஒரு டவுட்றான். தக் லைஃப் வந்து அது மாதிரி பேசுமா, அது மாதிரி டவுட்றான் அப்படின்னு சொல்லி. ஓவராலாக என்ன சொல்லிட்டு மணிரத்னம் சார் படம் பார்க்கலாம் வந்து படம் பிடிக்கும். ஒரு கேங்ஸ்டர் படமாக இருக்கும், ஒரு KGF 2 விக்ரம் படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட், ஒரு ஏமாற்றம் தான் தரணும். மற்றபடி மணிரத்னம் படம்லாம் பார்ப்பேன் நான். இந்த நடிப்பு முக்கியத்துவம் அவங்களுக்கு வந்து இந்த படம் செட் ஆகும். நல்லா ஒரு நார்மலாக வந்து படம் பார்த்து போகிற ஜாலியாக ஒரு படம் வந்து அவங்களுக்கு வந்து செட் ஆகும் மொழியா. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வராதிங்க சார். ஒரு படம் வந்து பார்த்து போகிறேன் அப்படி வந்து படம் உங்களுக்கு வந்து ஒரு நல்லா ஒரு என்ஜாய் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிட்டு கொடுத்த காசுக்கு ஒருத்தரா அது மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வாங்க அப்படி தான் சொல்லணும்.